உழைத்தவருக்கு பலனில்லாத உழைத்தவருக்கு பலனில்லாத உழைத்து உழைத்து கொடுத்துட்டோம் உழைத்து உழைத்து கொடுத்துட்டோம் தயக்கம் ஏன் தயக்கம் ஏன் தயக்கம் ஏன் தயக்கம் ஏன் தயக்கம் ஏன் தயக்கம் ஏன் டாஸ்மாக் பணியாளர்களை டாஸ்மாக் பணியாளர்களை நிரந்தரம் செய்ய தயக்கம் ஏன் தடுப்பது யார் தடுப்பது யார் தடுப்பது யார் தடுப்பது யார் டாஸ்மாக் பணியாளர்களை டாஸ்மாக் பணியாளர்களை நிரந்தரம் செய்ய தடுப்பது யார் தடுப்பது யார் உழைத்தவருக்கும் பலன் இல்லாமல் உழைத்தவருக்கும் பலன் இல்லாமல் மக்களுக்கும் பலன் இல்லாமல் மக்களுக்கும் பலன் இல்லாமல் நிறைவேற்று 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 திரும்ப மாட்டோம் இழுத்து போடு யாருக்குமே பலன் இல்லாத இழுத்து போடு திரும்ப மாட்டோம் திரும்ப மாட்டோம் திரும்ப மாட்டோம் மாற்றுப்படி வழங்கிடு மக்கள் நலனை பாதுகாரு மக்களை பாதுகாரு கண்ணுக்கு தெரியாத நபர்களின் ஆபத்திற்காக டாஸ்மாக் பணியாளர்களை பலியாக்காதே டாஸ்மாக் பணியாளர் என்ன நிரந்தர அடிமைகளா முட்டாதடியே வந்தாலும் முட்டு மழையை பெய்தாலும் கிழமை தெரிந்தாலும் கோடிக்கு மேல் வருமானம் ஈட்டி தரக்கூடிய டாஸ்மாக் நிர்வாகத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் 23,000 பேர். இந்த ஒரு சூழ்நிலையில் பணி நிரந்தரம் இல்லாமல் காலமுறை ஊதியம் இல்லாமல் பல நோயாளிகளுக்கு உட்பட்டு பல மன உளைச்சலினாலும் இறந்து போயும் காணாமல் போயும் 10,000 பணியாளர்களுக்கு மேல் மேலும் மேலும் இருக்கக்கூடிய பணியாளர்களை குற்றத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் நிர்வாகத்தையும் கண்டித்து இன்று 2வது நாளாக தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் உடனடியாக தலையிட்டு நமது முக்கியமான கோரிக்கையான பணிநிறுவன கோரிக்கையையும்
போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், விற்பனையாளர் நலச்சங்க போராட்டம், விற்பனையாளர் நலச்சங்க போராட்டம், பணி நிரந்தர கோரிக்கைக்காக, பணி நிரந்தர கோரிக்கைக்காக, பணி நிரந்தர கோரிக்கைக்காக, பணி நிரந்தர கோரிக்கைக்காக, பணியாளர்களின் போராட்டம், பணியாளர்களின் போராட்டம். என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, தேர்தல் வாக்குறுதி என்ன ஆட்சி, தேர்தல் வாக்குறுதி என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, தேர்தல் வாக்குறுதி என்ன ஆட்சி, தேர்தல் வாக்குறுதி என்ன ஆட்சி, விடியலையா, 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 23 வருஷமா விடியலையா, 23 வருஷமா விடியலையா, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, நிலை ஆணைகள் என்ன ஆட்சி, நிலை ஆணைகள் என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, நிலை ஆணைகள் என்ன ஆட்சி, நிலை ஆணைகள் என்ன ஆட்சி, பத்தலையே, 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 12,000 சம்பளம் பத்தலையே, 12,000 சம்பளம் பத்தலையே, வஞ்சிக்காதே, 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 வஞ்சிக்காதே. தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு 2வது நாள் தொடர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2003 டாஸ்மாக் பணியாளர்கள் 36,000 பேர் வேலைக்கு வந்தாங்க. வேலைக்கு பணி செய்த அவர்களை 23 ஆண்டு காலமாகியும் இன்று வரை பணி நிரந்தரம் செய்யவில்லை. ஒருவரை கூட பணி நிரந்தரம் செய்யல. 23 வருஷமாகியும் இவர்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா மேற்பார்வையாளருக்கு 14,000 ரூபாய், விற்பனையாளருக்கு 12,000 ரூபாய், உதவி விற்பனையாளருக்கு 11,000 ரூபாய். இந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு மாதத்துக்கு நம்மளோட குடும்பத்தோட தேவைகளை செய்ய முடியுமா? இதே சம்பளத்தை எம்எல்ஏ, எம்பி, இங்க இருக்கிற டாஸ்மாக் நிர்வாக அதிகாரிகள் இந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு குடும்பத்தை நடத்த முடியுமா? அது மட்டும் இல்ல, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தேர்தல் வாக்குறுதி 153 என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு துறையில 10 ஆண்டுகள் பணிபுரியும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரப்படுத்தும் சொன்னாரு. மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதி தான் நாங்கள் இன்னைக்கு கேட்கிறோம். அது மட்டும் இல்ல, நாங்க தான் இன்றைக்கு ஆண்டுக்கு 50,000 கோடி வருமானத்தை ஈட்டி தரோம். அரசின் கஜானாவை நாங்க தான் நிரப்புறோம். ஆனா எங்களுக்கு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஸ்டாண்டிங் ஆர்டர் இல்லாத ஒரே துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் துறை தான். என்னுடைய பணி நிலைமைகள் என்னன்னு எங்களுக்கே தெரியல. விசாரணை இல்லாம பணியிட நீக்கம் செய்யறாங்க. விசாரணை முடிச்சு இருக்கிற தொழிலாளிகளுக்கு பிழைப்பூதியம் கூட இந்த அரசாங்கம் தரல. இன்னைக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மேலும் பணி சுமையா காலி பாட்டில் திரும்ப பெற என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தினால் விற்பனையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த திட்டத்தை மாற்று வகையில் செயல்படுத்துன்னு நாங்கள் சொல்றோம். நீதிமன்றம் எந்த இடத்துலையும் விற்பனையாளர்கள் வைத்து இந்த பாட்டில திரும்ப பெறணும்னு சொல்ல. ஆனா டாஸ்மாக் நிர்வாகம், டாஸ்மாக் ஊழியர் தான் இழிச்சவங்க, அவனை வச்சு பண்ணிக்கலாம் மிரட்டி இது போன்ற வேலைகளில் ஈடுபடுறாங்க. உடனடியாக இந்த காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை மாற்று வகையில் செயல்படுத்துன்னு சொல்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும். இன்னைக்கு 2வது நாள் இந்த போராட்டம் பண்றோம். அரசுக்கு எந்த ஒரு இழப்பீடும் இல்லாம, வருமான இழப்பீடும் இல்லாம நாங்க செலக்ட் பண்ணி இங்க தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. இதே நிலை
தொடர்ந்து நீடிக்கணும் இருக்காது. எங்களுடைய போராட்ட வடிவங்களை வேற வேற மாதிரி மாற்றுவோம். போராட்ட வடிவங்களை மாற்றினா அரசின் கஜானாவுக்கு பிரச்சனை ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.